ஐசாயா 52வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. இந்த வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லும்போது நம்ம பாதங்கள் அவருடைய பார்வையில், இயேசப்பாவுடைய பார்வையில் மிகவும் அழகானதாய் காணப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப கொஞ்சம். சுவிசேஷம் சொல்லிட்டாக்கா நம்மளை எங்கே சிறையில் போட்டுருவாங்களோ, என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லுகிற ஜனங்கள் தான் அதிகமாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்காய் எதானாலும் சரி, நான் ஒரு பவுலை போல் ஒரு சீவலாவை போல் நான் சொல்கிறேன். சிறைச்சாலையில் இருந்தால் கூட நான் நற்செய்தியை சொல்கிறேன். அந்த பேதுருவை போல், அந்த யோவானை போல் நான் அடி வாங்கிட்டா கூட திருப்பி போய் அதே இடத்துக்கு பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்ற ஆட்கள் இன்றைக்கு ரொம்ப குறைவு. ஆதலால் இந்த வார்த்தையின்படி நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதித்து கர்த்தருடைய பார்வையிலே அழகானவர்களாய் காணப்படுகலாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.